வெல்கம் டு ரூட் 80. நான் டாக்டர் ஆனந்த்குமார். அரேஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் அரேஸ்க்கான ப்ராப்ளம் செட்டில் செட் 4 ரிட்டர்னிங் எ நியூ ஆர் மாடிஃபைடு அரே அப்படிங்கிற கொஷின் செட்டை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்சார்ட்டட் இன்டீஜர் அரேயில் ரிட்டர்னிங் எ நியூ ஆர் மாடிஃபைடு அரே அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா ரைட் அ ஃபங்க்ஷன். அப்போது ஒரு ஃபங்க்ஷனாக எழுதணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தட் டேக்ஸ் அன் அன்சார்ட்டட் இன்டீஜர் அரே ஆஸ் இன்புட். அப்போ ஒரு இன்டீஜர் அரேவை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அண்ட் ரிட்டர்ன்ஸ் அ காப்பி ஆஃப் தி அரே ஆஸ் அவுட்புட். அப்போ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம காப்பி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ட்ரூ டீப் காப்பி வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டீப் காப்பினா என்ன, ஷாலோ காப்பினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் கோர்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது போக அரேஸ் நடத்தும் போது நம்ம சொன்னோம், இது வந்து பாஸ் பை ரெஃபரன்ஸில் போகும் அல்லது கால் பை ரெஃபரன்ஸில் போகும். அதனால் நம்ம இப்போ ஒரு காப்பி A ஈக்குவல் டு B அப்படின்னு கொடுத்தோம்னா AB ரெண்டுமே ஒரே மெமரி ரெஃபரன்ஸை தான் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், லொக்கேஷனை தான் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் Bயை சேஞ்ச் பண்ணால் A சேஞ்ச் ஆகிடும். எனக்கு இந்த மாதிரி ஒரு காப்பி வேணாம், ஒரு ப்ராப்பர் காப்பி ஆஃப் A வேணும். ஸோ அதில் நான் சேஞ்ச் பண்ணேன்னா A சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு டீப் காப்பி கிரியேட் பண்ணுறது, ஒரு ட்ரூ காப்பி எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ லூப் போட்டு நீங்கள் புதுசாக ஒரு அரேவை கிரியேட் பண்ணி அதில் அலோகேட் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்கணும், ரிட்டர்ன் பண்ணணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் given an unsorted array A of size n, subtract the mean of the array elements. ஆவரேஜ் எடுத்துட்டு, ஸோ முதல்ல ஆவரேஜ் என்னன்னு கேல்குலேட் பண்ணிக்கோங்க. from all the elements in the array and return a new array containing those values. இப்போ இது நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்னா, இண்டெக்ஸ் 0ல் என்ன இருந்ததோ, இதுக்கு முன்னாடி செட்லேயே பேசிக் ஆப்ரேஷன்ஸ்லேயே இண்டெக்ஸ் 0ல் இருக்கிற எலமெண்ட்டை எடுத்து எல்லாத்துலேயும் மைனஸ் பண்ணி புது அரேவாக கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே அரேயில் போட்டுருங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் இங்கே ஒரு புது அரேவாக கேட்குறோம். ஏன் புது அரேவாக கேட்குறோன்னா, இந்த ஆவரேஜ்ன்றது இருக்கு இல்லையா, அது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாவோ டபுளாவோ இருக்கும். அப்போ அதை எடுத்து மைனஸ் பண்ணும்போது எல்லா இன்டிஜருமே டபுளாவோ ஃப்ளோட்டாவோ மாறப்போகுது. அப்போ வரக்கூடிய அவுட்புட் அரே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வரக்கூடிய இந்த அவுட்புட் அரே ரைட் ஒரு டபுள் அரேவாக இருக்கும் அல்லது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரேவாக இருக்கும், இன்டிஜர் அரேவாக இருக்காது. இன்புட் வேணால் இன்டிஜராக இருக்கலாம், பட் அவுட்புட் வந்து ஒரு டபுள் அரேவாக இருக்கும் அல்லது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரேவாக இருக்கும். ஏன்னா ஆவரேஜுங்கிறத நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக தான் பார்க்க போகிறோம். ரைட், டைப்பே மாறப்போகுது, அதை புரிஞ்சுக்கோங்க. ரைட், அடுத்தது given an unsorted integer array, return a boolean array. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அவுட்புட்டாக வேண்டியது பூலியன் அரே, இன்புட்டாக வர்றது இன்டிஜர் அரே containing true or false depending upon whether the element in the location is even or not. அப்போ இதுதான் என்னோட இன்புட் அரேன்னு வச்சுக்கோங்களேன். 8 3 4 9 7 இதான் இன்புட் அரேன்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ அவுட்புட் அரேங்கிறது எனக்கு ஒரு பூலியன் அரேவாக வேணும். அதில் இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுங்கிறது ஈவன் நம்பராக இருந்தால் அந்த இடத்துல ட்ரூ இருக்கணும், ஆட் நம்பராக இருந்தால் ஃபால்ஸ்ன்னு இருக்கணும். ஈவன் நம்பராக இருந்தால் ட்ரூன்னு இருக்கணும், ஆட்னா ஃபால்ஸ்ன்னு இருக்கணும், ஃபால்ஸ். இப்படி ஒரு பூலியன் அரேவை, அப்போ இதே சைஸில் ஒரு பூலியன் அரே கிரியேட் பண்ணி உள்ளே இருக்கிற எலமெண்ட்னோட ஈவனாக ஆடாங்கிறத பொறுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபில்அப் பண்ண சொல்கிறோம். அதே கொஸ்டின் தான் இது. ஆட் நம்பராக இருந்தால் ட்ரூன்னு இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ரைட், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி given a positive integer n where n is less than or equal to 100,000 கொடுத்துருக்குறோம், 1 lakh. Return a boolean array of size n that contains true in those indices where the index value is a prime number and false otherwise. அப்போ இப்போ நான் n ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தேன்னா, இப்போ நீங்கள் எனக்கு ஒரு பூலியன் அரே ரிட்டர்ன் பண்ணணும். 10 எலமெண்ட் இருக்கிற பூலியன் அரே. ஓகே, அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அப்போ 0லேருந்து ஆரம்பிக்குது. 0 ப்ரைம் நம்பரா? இல்லை, அப்போ ஃபால்ஸ். 1 ப்ரைம் நம்பரா? இல்லை, ஃபால்ஸ். 2 ப்ரைம் நம்பரா? ஆமாம். 3 ப்ரைம் நம்பரா? ஆமாம். 4 ப்ரைம் நம்பரா? இல்லை, ஃபால்ஸ். 5 ப்ரைம் நம்பர்? ஆமாம். 6 ப்ரைம் நம்பர்? இல்லை. 7 ப்ரைம் நம்பர்? ஆமாம். 8 ப்ரைம் நம்பர்? இல்லை. 9 ப்ரைம் நம்பர்? இல்லை. 10 ப்ரைம் நம்பர்? இல்லை. அப்போ இப்படி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ நான் ஒரு n வேல்யூ கொடுத்தேன்னா, ரைட், ஒரு பூலியன் அரேவை ரிட்டர்ன் பண்ணணும். அந்த சைஸில் நீங்கள் ஒரு பூலியன் அரேவை கிரியேட் பண்ணி, ரைட், இண்டெக்ஸ் ஆனது ப்ரைமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதே கொஷின் தான் இங்கே கேட்டிருக்கோம். பட் இண்டெக்ஸ் ஆனது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையான்னு கேட்டிருக்கோம். அப்போ 1ல் வந்து ட்ரூ இருக்கும், 4ல் வந்து ட்ரூ இருக்கும்,
9ல் ட்ரூ இருக்கும், 16ல் ட்ரூ இருக்கும், இதெல்லாம் ட்ரூவாக இருக்கும், மீதி எல்லாம் ஃபால்ஸாக இருக்கும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு வரும்போது. ரைட், இதுவும் அதே மாதிரி ஒரு பூலியன் அரேவை ரிட்டர்ன் பண்ண சொல்லக்கூடியது தான். ரைட், இப்போ இது மாதிரி நம்ம ஒரு அரேவை ஒன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுட்டோம்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நம்ம பின்னாடி டைனமிக் ப்ரோக்ராமிங்லாம் வரும்போது பார்த்தோம்னா மெமோரைசேஷன் சொல்லுவோம். ஒரு ப்ராப்ளமை ஒன்ஸ் சால்வ் பண்ணி வச்சுட்டோம்னா, ரைட், ஒரு வாட்டி சால்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா, ரைட், இதை வச்சு கியூ கொரீஸை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 100,000 வரைக்கும் 1 lakh வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸு ப்ரைமா இல்லையாங்கிறத இதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டைமில் டைரெக்டாக போய் அதனோட இண்டெக்ஸ் அப்படிங்கிற இடத்துல ட்ரூ இருக்கா ஃபால்ஸ் இருக்காங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும், ஒரு நம்பர் ப்ரைம் நம்பராக இல்லையான்னு பார்த்துடலாம். அப்போ 6ங்கிறது ப்ரைம் நம்பராக இல்லையானா நான் லூப்பை போட்டு டிவைட் பண்ணி பார்த்துலாம் பண்ண வேண்டாம். இப்போ இந்த இடத்துல வாங்க, 6ங்கிற பொசிஷனில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ரைட், அதுதான் அது ப்ரைம் நம்பராக இல்லையாங்கிறத கொடுத்துரும். ரைட், அப்போ 6க்கான இண்டெக்ஸில் ஃபால்ஸ்ன்னு இருந்ததுன்னா 6ங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது, ட்ரூன்னு இருந்ததுன்னா அது ப்ரைம் நம்பர் அப்படின்னு டேரெக்டாக கொடுத்துடலாம். அப்போ எனக்கு இதுதான் ரேஞ்சு, இதில் நான் இத்தனை கொரி கேட்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாட்டி அது ப்ரைமா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சி உள்ளே ஃபில்லப் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த கியூ கொரீஸுக்குமே, இதை கொரீஸ் ஆப்ஷன்னு சொல்லுவோம், இந்த கியூ கொரீஸுக்குமே நம்ம கான்ஸ்டன்ட் டைமில் டக்குன்னு ஆன்சர் கொடுத்துடலாம் லூப்பெல்லாம் ரன் பண்ணாமல். அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம பின்னாடியும் பார்க்க போகிறோம். ரைட், இது ஒரு விதமான ஆப்டிமைசேஷனு. இது டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு வாட்டி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு சப் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிவிட்டு அதை திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது, அந்த இடத்துலையும் இதை நம்ம பார்ப்போம். ரைட், ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எல்லா கொஸ்டின்லையுமே நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியது ஒரு புது மாடிஃபைடு அரே. அது ஒரு ட்ரூ காப்பியாக இருக்கணும், ஒரு டீப் காப்பியாக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஷாலோவாக காப்பி பண்ணிவிட்டு அதில் எதுவும் செஞ்சிடாதீங்க, ஏன்னா அது சோர்ஸை பாதிக்கும். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்கும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அந்த சோர்ஸ் அரேங்கிறது ரீட் ஒன்லின்னு எடுத்துக்கோங்க, அந்த சோர்ஸ் அரேவை பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், அப்போ நீங்கள் அடிஷனல் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வேணும்னா கூட புது அரேவை எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறது கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ரைட், சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் கூடாது, இருக்கிறதையும் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது இன்னும் சேலஞ்சிங்காக அடுத்த ஆல்டர்னேட்டிவ் எப்படி. ஸோ இந்த அரே ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3லேருந்து ஒரு 5 சொல்யூஷன் வரைக்கும் நார்மலாகவே இருக்கும். 3 சொல்யூஷன்லேருந்து 5 சொல்யூஷன் வரைக்கும் கொடுக்கலாம் எல்லா ப்ராப்ளத்துக்குமே. ஏன்னா அந்த அளவுக்கு இதில் ஆல்டர்னேட்டிவ்ஸுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்மளால் திங்க் பண்ண முடியும். ஸோ அதையும் திங்க் பண்ணி பாருங்கள், உங்களாலையும் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்க முடியும். ரைட், ஸோ இதில் உங்களுக்கு டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா, இல்லை நான் ஏதாவது கொஷினுக்கு ஹிண்ட் கொடுக்கணும், இல்லை கோடை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ரைட், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பற்றின இன்ஃபர்மேஷனையும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.